ஹாய் ஹலோ வெல்கம் டு டியூப்லைட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பப்ஜி மொபைல் லைட்டை பற்றி நிறைய பேரே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த எரர் வருது ப்ரோ, அந்த எரர் வருது, சர்வர் ப்ராப்ளம், சர்வர் எரர் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ஓவராக எரர்ஸ் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் அதுக்கு வீடியோ பண்ணேன், பட் அதோட விட்டுட்டேன். ஒரு 4-5 வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம், அதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் எரர்ஸ்லாம் சரி இதை பற்றி இன்னொரு தடவை போடுவோம் வீடியோ அப்படின்ட்டு தான் மறுபடியும் நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் பப்ஜி மொபைல் லைட்டை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ யூஸ் பண்ண போகிறது 1 GB RAM மொபைல். அது நீங்களே பார்த்துருக்கலாம். என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S3 மொபைல். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மொபைலை ரூட் பண்ணியிருக்கேன். இந்த மொபைல் அன்அஃபிஷியல் யூசர்ஸ்க்காக தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த கேம் பண்ணுறதுக்கு டக்குன்னு யூஸ் ஆச்சு அப்படி சொல்லலாம். நீங்கள் லேட்டஸ்ட் விஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த விஷன் 9.0 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல் எரர் ஃபைல் மாதிரி இருக்கும். அது நீங்கள் EX எக்ஸ்ப்ளோரில் போய்ட்டு லாஸ்ட்டாக XAPKன்றதை எரேஸ் பண்ணிவிட்டு .zip ஜிப்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஜிப்னு ஆட் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஜிப் ஃபைல் ஆகிடும். ஜிப் ஃபைல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அப்ளிகேஷனும் தனியாக OBB தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்ளிகேஷன் தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பழைய விஷயம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பெட்டர்னு சொல்லலாம். நிறைய பேர் கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பப்ஜி மொபைல் லைட் எப்போ வரும்னு. உங்களை மாதிரி தான் நானும் ஒரு வியூஸ். பட் நான் உங்களை விட கொஞ்சம் அதிகமாக சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கேம் விளையாடுவீங்க. பட் அதை விட நான் கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் சர்ச் பண்ணி உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லணும், உங்களுக்கு தெரியறதுக்குள்ள அப்படின்றத சர்ச் பண்ணுவேன். நான் சர்ச் பண்ண வரைக்கும் சொல்லலாம், அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே லீக் ஆகல பப்ஜி மொபைல் லைட் வரத்துக்கு. ஸோ எந்த வீடியோவும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் தான் சொல்லணும். எந்த லீக்காக இருந்தாலும் கண்டிப்பாக அஃபிஷியலாக வந்தோடனே அந்த அஃபிஷியல் ப்ரூஃப் வச்சு கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். அஃபிஷியலாக வராதால் நீங்கள் என்ன டேட் கேட்டாலும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியல. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் நம்ம OBB கரெக்டாக பேஸ் பண்ணிட்டோம். பட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணக்குள்ளே தான் தெரியும். ஏன்னா நான் முன்னாடியெல்லாம் ஓப்பன் பண்ணல. இப்போ தான் லைவாக அப்படி டக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எடுத்த வீடியோ தான் அப்படியே வச்சு எடிட் பண்ணி பேச போகிறேன். எனக்கு என்ன எரர் ஷோ ஆகுது, எனக்கு எப்படி இருக்குது பப்ஜி மொபைல், இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையா, என்ன இதில் இருக்குது அப்படின்றத சொல்லலாம் உங்ககிட்ட அப்படின்றத தான் நான் ஒரு வீடியோவை பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் பப்ஜி மொபைல் லைட்டை பற்றி நான் யூடியூப்பில் கொஞ்சம் சர்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது பார்க்கல யாருமே ஒழுங்காக பப்ஜி மொபைல் லைட்டை போடவே இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் அஃபிஷியல் மொபைலோட கேம் பிளேவோ இல்லை பிசியில் விளையாடுற கேம் பிளேவோ வச்சுக்கிட்டு அவங்க பப்ஜி மொபைல் லைட்டை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க டிஸ்லைக்கை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருமே டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்டில் ஃபேக் பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்தமாரி நிறைய ஃபேக் வீடியோ நிறையா இருக்குது. யாருமே அந்த அஃபிஷியல் பப்ஜி மொபைல் லைட்டை ஓப்பன் பண்ணி அதை ப்ளே பண்ணி காட்டினதே கிடையாது. ஆனால் நம்ம சேனல் அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுதா இல்லையான்றது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. நான் நிறையா VPN சர்வீஸ் யூஸ் பண்ணேன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பிரேசில், சைனா, ஹாங்காங் அப்படின்ட்டு நிறையா சர்வரில் யூஸ் பண்ணி பார்த்தேன். என்னென்ன எரர்ஸ் எந்தெந்த சர்வரில் ஃப்ரீயாக இருக்குது, எந்தெந்த சர்வர் எரர் வருது அப்படின்ற மாதிரி. எனக்கு OBB எரர் வந்துச்சு. ஸோ அதனால் OBB நான் பெருமையாக பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். கட் பண்ணதுக்கு எனக்கு பேஸ்ட் ஆகலை. அதனால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி எரர் வராமல் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட முக்கியமாக சொல்லணும், இந்த கேம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் அஃபிஷியல் மொபைல் கேம் பிளேவும் பண்ண போகிறேன். அடுத்ததாக இந்த மொபைலில் எப்படி விளையாடுறது, 1 GB RAM மொபைலில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி கிராஃபிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது அதை நீங்களே பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷனும் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்குது. அண்டு பப்ஜி மொபைல் லைட்டும் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்குது. அதை நீங்களே பார்த்துட்ருக்கலாம். அதுக்கான வீடியோ தான் அடுத்தது வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஸ்டே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது 1 GB RAM மொபைலில் எப்படி ஒர்க் ஆகுது, அப்படி ஒர்க் ஆகுமா இல்லையா, இல்லை நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுமா அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் நார்மலாக ஃபஸ்ட்டு எப்பயுமே பிரேசில் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் பிரேசில் சர்வர்லேயே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிக்கிட்டு கேம் ஓப்பன் ஆகுதா அப்படி இல்லையா அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவோம். அண்ட் நீங்கள் 1 GB RAM மொபைலில் பப்ஜி மொபைல் அஃபிஷியல் ஓப்பன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். அந்த மொபைலில் ஒரு அப்ளிகேஷனோட சப்போர்ட் வேணும். அந்த அப்ளிகேஷனோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சுது, உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால்னு கொடுத்தோன்னு இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பப்ஜி மொபைல் அஃபிஷியல் மொபைல் விளையாட முடியும். அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலைன்னா நீங்கள் விளையாட முடியாது. என்ன தான் நம்ம கேம் ஓப்பன் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகலைன்னா அந்த அப்ளிகேஷன் கிராஃபிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணோம். ஃப்ரேம் பர் செகண்ட், அந்த ஷேடோஸு அண்ட் ஸ்மூத் ஆர் பேலன்சிங் அந்த மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதால நம்மளுக்கு பப்ஜி மொபைல் அஃபிஷியல் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலாம், உங்களுக்கு கேமும் ஓப்பன் ஆகாது. ஏதோ ஒரு எரர் ஷோன் ஆகி ஒன்று கேம்லேருந்து வெளியே வந்துடும். அதுக்கான இது தான் நான் நேற்று எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லலாம், என்னென்ன பார்த்து. ஸோ அதனால் அதுக்கான வீடியோ இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாகவே அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு OBB எரர் வந்திருக்கு. இந்த ஃபைல்
ஃபைல் வந்து சோர்ஸ் ஃபைல் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எரர் ஷோன் ஆகிருக்கு. நான் வந்து ஓவிபி பேஸ்ட் பண்ணதில் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ஓவிபி வந்து சரியாக பேஸ்ட் ஆகலை. ஆனால் அடுத்த தடவை போயிட்டு நான் ஓவிபி போய் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் கேம் ஓப்பன் பண்ணிங்க. அந்த எரர் உங்களுக்கும் வந்துச்சுன்னா, அதே மாதிரி எரர் ஷோன் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஓவிபியில் ஏதோ எரர் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல் நார்மலாகவே பப்ஜி வந்து ஓப்பன் ஆகும். பப்ஜி மொபைல் லைட் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 மொபைல் 3 மொபைலில் வந்து பப்ஜி லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அதான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 2GB ரேம் மொபைல், 1GB ரேம் மொபைல். நான் சேம் டைமில் இது 1GB ரேம் மொபைலில் ட்ரை பண்ணக்குள்ளே 2GB ரேம் மொபைலையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். வேறு சர்வர் நான் தான் சொன்னேன் ஹாங்காங் வந்து அந்த சர்வரில் டைப் பண்ணக்குள்ளே எனக்கு பார்த்தீங்கன்னா ஹாங்காங் சர்வரில் வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மொபைல் ஹாங்காங் சர்வர் வைக்கக்குள்ளே எனக்கு பிசி சர்வர் பிசி அப்படின்னு வந்துச்சு. இந்த மொபைல் வந்து என்னால் வந்து டியோ ஆப் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல. ஏன்னா இன்ஸ்டாலே வரவே இல்லை ப்ளே ஸ்டோரில். அப்ளிகேஷன் நாட் அவைலபிள் அப்படின்ட்டு வந்துடுச்சு எனக்கு வந்து இந்த மொபைலுக்கு. பட் ஆனால் 2GB ரேம் மொபைலுக்கு வந்து அப்ளிகேஷன் அவைலபிள் வந்துச்சு. ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். அந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் ஆகாத ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து நான் இது கூட இன்ஸ்டால் பண்ணுறேன். அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கேம் வந்து கம்ப்ளீட்டாக கரெக்டாக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லலாம். இது நோட்டீஸ் என்னென்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்டெல் மெமரி வந்து ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதை டெலீட் பண்ணிங்க. ஏன்னா அஃபிஷியல் பப்ஜி நான் ஏற்றி வச்சிருக்கேன் அப்படின்றதால இன்டெல் மெமரி கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஸ்பேஸை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அண்ட் அதை நான் வந்து ஓகே கொடுத்துட்டு அதை அப்படியே கேன்சல் கொடுத்துட்டு நான் அடுத்தது வந்து இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கிறேன். அண்ட் நோட்டீஸ் அதே சொல்லிவிட்டு அடுத்தது வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து கெஸ்டட் மோட்லேயே நான் உள்ளே போய்க்கலாம் அப்படின்ட்டு கெஸ்டட் மோட் கொடுத்தேன். இதில் வந்து லோட் ஆகிட்டு எனக்கு என்ன எரர் ஷோன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் வந்து பிஸியாக இருக்குது. சர்வர் வந்து பிஸியாக இருக்குன்னா இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 200 பேரோ இல்லை 2000 பேரோ ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சர்வர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சர்வரில் ஜாயின் பண்ணுறவங்களால மட்டும்தான் அஃபிஷியல் பப்ஜி நீங்கள் மொபைல் லைட்டே வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து அதில் போய் ஜாயின் பண்ணி விளையாட முடியாது. ஏன்னா அந்த சர்வர் வந்து பிஸியாக இருக்குது. நிறைய பேர் வந்து அங்கே ஜாயின் பண்ணி விளையாட்டுருக்கதால அவங்க எப்போ உங்களுக்கு முடிச்சுட்டு வெளியே வராங்களோ அந்த டைமில் நீங்கள் அப்போ தான் உள்ளே போக முடியும். அந்தமாதிரி சர்வர் பிஸின்னு வரப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. மார்னிங் ட்ரை பண்ணிங்கன்னா ஈவினிங் ட்ரை பண்ணுங்கள். இல்லை சண்டேஸில் வந்து மார்னிங் ட்ரை பண்ணுங்கள். சண்டேஸில் எப்பயுமே பிஸியாக தான் இருக்கும். இல்லை நைட் டைமில் ட்ரை பண்ணுங்கள். ஏஷியன் சர்வராக இருந்தால் நைட் டைமில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு வந்து சர்வர் பிஸியாக இருக்கும். அந்தமாரி லக்கில் வந்து உங்களுக்கு சர்வரில் கிளிக் ஆனால் உண்டு. இல்லைனா கண்டிப்பாக வந்து நீங்கள் சர்வர் பிஸின்னு தான் வந்துட்டுருக்கோம். நான் ட்ரை பண்ண சர்வரில் எனக்கு வந்து ஹாங்காங்கில் கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஹாங்காங்கில் கனெக்ட் ஆச்சு. அதனால் நான் வந்து ப்ளே பண்ணேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகுதுடா அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு அதோட வந்து அந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வரில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் சர்வரில் ட்ரை பண்ணக்குள்ள டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சிங்க் ஆகும். ஏன்னா இது வந்து சிம்பிள் ஐடியான்னு சொல்லலாம். ஒரே VPN ஆப் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் பப்ஜி லைட் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் பப்ஜி மொபைலே எப்படி விளையாடுறது அப்படின்ற மாதிரி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இந்த கேம் பிளே எதில் ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 2GB மொபைலில் வந்து ஓப்பன் ஆச்சு. 2GB மொபைலில் ஹாங்காங் சர்வரில் வந்து ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேம் வந்து ஹாங்காங் சர்வரில் வந்து நான் ட்ரை பண்ணக்குள்ளே ஒரு 8 மணி இருக்கும். நேற்று நைட்டு தான் அதை ட்ரை பண்ணேன். இன்றைக்கி நான் வீடியோ பண்ணுறேன். 8 மணி அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கேம் வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆச்சு. ஸோ அதனால் நீங்களும் அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா இல்லையான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை அப்படி இல்லை உங்களுக்கும் எரர் வருது, ஏதோ ஷோன் ஆகுது அப்படி இல்லைனா உங்களுக்கு ஓப்பன் ஆகுது, இந்த கேம் வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆகுது, நான் இந்த சர்வரில் யூஸ் பண்ணுறேன், இந்த சர்வரில் வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு வந்து நான் பப்ஜி மொபைலே விளையாடிப்பேன். நம்ம வியூவர்ஸ் வந்து அவங்க வந்து அது ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எதனா சர்வரில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சர்வர் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த சர்வர் வந்து பார்த்து வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த சர்வர் அது எப்போ கனெக்ட் பண்ணால் ரன் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியும் இல்லை உங்களுக்கும் அந்த கேம் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்ற ஒரு எரரோடு நீங்களும் இருந்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் ஆனவங்க அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இன்னொருத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த என்ன சர்வர்னு சொல்லிட்டு. இல்லை ஓப்பன் ஆகாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பப்ஜி மொபைலே வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். பட் ஆனால் இதுவே ரொம்ப ஹேங் ஆகுது. ஆனால் பப்ஜி மொபைல் வந்து இதே மாதிரியே கொஞ்சம் ஹேங்கிங்லேயே தான் விளையாட முடியும். ஏன்னா வந்து கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் விளையாட முடியும். ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டுருக்கு. ஸோ பப்ஜி மொபைல் லைட் அஃபிஷியல் டேட் ரிலீஸ் ஆகலை. ஸோ அண்டு பப்ஜி மொபைல் லைட் வந்து எப்போ வரும்னு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. கேமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அனதர் சர்வரில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதனா எரர் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் சைனிங் ஆஃப் பை ஸ்ரீதர் ஃப்ரம் டியூப்லைட்.